காலேஜில் ஜாப் தேடிட்டுருக்கீங்களா? அதுவும் இன்ஜினியரிங் காலேஜில் ஜாப் தேடுறீங்களா? பெரிய போஸ்டிங்லேருந்து சமையலுக்கு, குக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பர் அப்படின்னு ஏதாவது ஒரு போஸ்டிங், ஆனால் நான் காலேஜில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருக்குன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வீடியோவில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். பர்சனலாக செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்குன்றவங்க மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ காலேஜோட நேம் கொடுத்துருக்காங்க, அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களோட சர்டிஃபைட் கொடுத்துருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட்மே கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே வெப்சைட் அட்ரஸ்லேருந்து, அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்லேருந்து, மெயில் ஐடியிலேருந்து எல்லாமே கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. சேல்ரி இஸ் நாட் கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபார் தி ரைட் கேண்டிடேட். ஸோ உங்ககிட்ட குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற சேலரியே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு போஸ்டிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கணும், என்ன குவாலிஃபிகேஷன்ஸ், என்ன எக்ஸ்பீரியன்ஸ், என்ன பொறுப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட், 5 வருட அனுபவம் இருக்கணும். எதில்? ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இருந்தால் போதுமா? கோஆர்டினேஷன் தெரிஞ்சிருக்கணும். அதாவது பசங்க எல்லாரையுமே நீங்கள் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்ஸ்டியூஷன்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டேட் மேனேஜர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்க்குமே நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இன் கேம்பஸ். எதில்? எஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டில். ஸோ பர்டிகுலராக அவங்க டீட்டெயில் நோட் கிளியராக கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணுங்கள். மெயின்டெனன்ஸ் சூப்பர்விஷன் அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹேண்ட்லிங். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் அங்கே எல்லாமே சுற்றி எல்லாம் எப்படி கரெக்டாக இருக்கா. ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், கோஆர்டினேஷன் அண்டு இன்ஸ்டிடியூஷனல் ஆப்ரேஷன். ஸோ அந்த நிறுவனம் எப்படி நடக்குதுன்றது வரைக்குமே நீங்கள் பொறுப்பெடுத்துக்கணும். ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர், பிடி ஸ்டாஃப், மேல் அண்ட் ஃபீமேல் போத் அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் பிபிஎட் அப்படி இல்லைன்னா எம்பிஎட், 3 வருட அனுபவம் கேட்டிருக்காங்க. ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் அண்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிட்னஸ் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். அக்கௌண்டன்ட் போஸ்டிங்க்குமே வேக்கண்ட் இருக்குது. இந்த போஸ்டிங்க்குமே கிராஜுவேட் தான் கேட்டிருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் போத் அப்ளை பண்ணிக்கலாம். 3 வருட அனுபவம் இருக்கணும். அக்கௌண்டிங்கில் டேலி, இஆர்பி, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னும்பொழுது ப்ரொஃபஸர்ஸ் கேட்டிருப்பாங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பட் டோட்டலாக வேறு டிபார்ட்மெண்ட். பஸ் டிரைவர் கேட்டிருக்காங்க. லைட் அண்ட் ஹெவி வாகன ஓட்டுநர் உரிமம் லைசன்ஸ் இருக்கணும். 3 வருட அனுபவமே இருக்கணும். ஏன் அப்படின்னா இது டிரைவர் போஸ்டிங், சரியா? ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கேட்டிருக்காங்க. கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்களா? நீங்கள் அப்ளை பண்ணலாம். போஸ்ட் கிராஜுவேட் இருக்கா? ஓகே. சைக்காலஜி அப்படி இல்லைன்னா ரெலவெண்ட் ஃபீல்டில் 2 வருட அனுபவம் இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங் அண்டு கைடன்ஸ் அப்படின்னும் டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க. சமையல் மாஸ்டர் கேட்டிருக்காங்க. செஃப், குக்கிங் மாஸ்டர். ஸோ கண்டிப்பாக சமையல் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நீடட். சமையல் துறையில் அனுபவம் பெற்றவங்க. சுத்தம் மற்றும் தரமான உணவு, ஃபுட்டுனாலே நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கறது க்ளீனாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதில் நீங்கள் தேர்ச்சி பெற்றவராக இருக்கணும் அப்படின்னும் டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வார்டன் கேட்டிருக்காங்க. பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு, கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு 2த்துக்குமே வார்டன் வேணும். கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருக்கணும். மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேரும் அப்ளை பண்ணிக்கலாம். 3 வருட அனுபவம். ஹாஸ்டல் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கணும். டிசிப்ளின் இருக்கணும் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் தெரிஞ்சிருக்கணும். பாதுகாப்பு பணியாளர், செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க. உடல் நலமுடன் பாதுகாப்பு பணிகளில் அனுபவம் மற்றும் ஒழுங்கு பொறுப்புடன் செயல்படக்கூடியவர் ஸோ ஒரு ஜாப்னா எவ்வளோ டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ உங்ககிட்ட அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால் நம்ம அப்ளை பண்ணலாம். அந்த அளவுக்கு கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. லைப்ரரியன் கேட்டிருக்காங்க. கிராஜுவேட் அப்படி இல்லை போஸ்ட் கிராஜுவேட் என்ன இருந்தாலும் ஓகே தான். லைப்ரரி சயின்ஸ் வித்து 2 வருட அனுபவம். லைப்ரரி மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கணும் அண்டு டிஜிட்டல் ரிசோர்ஸஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா போஸ்டிங்க்குமே என்னென்ன டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்கன்றதை கிளியராக ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு, ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ்க்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க. நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை கிராஜுவேட் முடிச்சிருந்தாலும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வித்து 3 வருட எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் அண்டு ட்ரபிள் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எதாவது ப்ராப்ளம் வருது, இல்லை எதாவது சர்க்யூட் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். மெஸ்ஸுக்கு இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க. மெஸ் மேலாண்மை, உணவு விநியோகம் மற்றும் சுத்தம் பராமரிப்பில் அனுபவம் பெற்றவங்களாக இருக்கணும்.
ஹவுஸ் கீப்பிங்க்குமே வாண்டட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆண் பெண் நல்ல உடல் நலத்துடன் வளாகத்தின் சுத்தம் மற்றும் பராமரிப்பு பணிகளை பொறுப்புடன் மேற்கொள்ள கூடியவங்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னால் 10 நாளுக்குள்ளே மெயில் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க மெயில் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. டைரக்ட் இன்டர்வியூ டேட் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குறதுலேருந்து ஒரு 10 டேஸ்க்குள்ளே ரெஸ்யூம் மெயில் பண்ணிவிடுங்க. சரியா? இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடுற உங்களை மாதிரியே காலேஜில் ஒரு நல்ல ப்ரொஃபஸர், ஒரு அக்கௌண்டிங் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜாப் பார்க்கணும், இல்லை ஒரு குக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்ன, எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.